கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1732 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 48:16 முதல் பகுதி சொல்லுகிறது, என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான கால துவங்கி நான் அங்கே இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இதை ஆவிக்குரிய வழியிலே சிந்திப்போமானால், ஆண்டவர் சொல்லுவதாக நீங்கள் எடுத்து, ஆண்டவருடைய சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று விரும்புகிறார். ஆண்டவருக்கு அருகாமையிலே வாருங்கள் என்றால் ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் சொல்வதை கேட்கிற பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவரை நம்புவோமானால் எத்தனை பெரிய ஆபத்துக்கள் வந்தாலும் அவர் நம்மை அந்த ஆபத்துக்களில் இருந்து விடுதலையாக்குவார். தானியேல் சிங்கக்கெபியில போடப்பட்ட பொழுது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே போடுகிற பொழுது அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை. தலை மயிர் கூட கருகவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். காரணம், அவர்களே சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். இப்பொழுதும் கூட ஆண்டவருக்கு அருகாமையிலே வாருங்கள், ஆண்டவருக்கு பக்கத்திலே வாருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சமீபத்தில் வருகிறவர்களுக்கும் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் அற்புதம் செய்கிற தேவன், உம்மை விட்டு தூரமாயிருக்கிற பிள்ளைகளை அழைக்கிறீர். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இளைப்பாறுதலை உங்களுக்கு தருவார். இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில், தொழிலிலே வேதனைகள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், சமீபத்து வாருங்கள். ஆண்டவர் உங்கள் கவலைகள், உங்கள் கண்ணீர் எல்லாம் மாற்றிவிடுவார். மகிழ்ச்சியை தருவார், வெற்றியை தருவார், லாபத்தை தருவார், சமாதானத்தை தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.